Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்துக்கு உண்டான வசனம் யாத்திராகமம் 33 அதிகாரம் 11 வசனம். Exodus chapter 33 verses 11. The son of Nun, a young man, did not depart from the tabernacle. நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அன்பானவர்களே, முதல் முறையாக வேதாகமம் ஒரு வாலிபனை இங்க அறிமுகப்படுத்துகிறது. அந்த வாலிபனை குறித்து பார்க்கும்போது அந்த வாலிபனுக்கு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. அந்த வாலிபனுக்கு இஸ்ரேல் நாட்டு ஜனங்கள் 40 வருஷம் அந்த வனாந்தர பிரயாணத்தில் அவங்களுக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஒரு பிளேஸ் அவங்களுக்கு இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனாக்கா மோசேவை அழைத்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படியாக கட்ட வேண்டும், அதில் அந்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இதெல்லாம் எப்படியாக எந்த மெட்டீரியல் அங்கே கட்டணும், எப்படியெல்லாம் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக மோசேக்கிட்ட ஆண்டவர் இங்கே சொல்கிறத நம்ம பார்க்கலாங்க. அன்பானவர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாருமே பிரவேசிக்க முடியாது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த பிரதான ஆசிரியன் ஹை பிரீஸ்ட் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்கே போக முடியும். வருஷம் ஃபுல்லாக அவரெல்லாம் போக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசனம் சொல்லுகிறது, யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே யோர்தானுக்கு முன்னாடியே அவருடைய ஓட்டத்தை முடித்து விட்டார். இப்போ அந்த 6 லட்சம் புருஷர்கள் பிளஸ் அந்த ஜனங்களை ஆண்டவர் நடத்தும்படியாக யோசுவா கூட தான் இந்த ஒரு பெரிய பொறுப்பை அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, அந்த ஜனங்களை அந்த வாக்கு பண்ணின தேசத்துக்கு மாத்திரம் கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த தேசத்துக்கு போயிட்டு அந்த ஜனங்களுக்கு அந்த 12 கோத்திரத்துக்கு அந்த பிரித்து கொடுக்கணும் அந்த வாக்கு பண்ணின தேசத்தை. அந்த பொறுப்பை ஆண்டவர் யோசுவாக்கு கொடுத்தாரு என்று இங்கே பார்க்கலாங்க. இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரி மோசே பண்ணி கொண்டு இருந்தார். அதாவது அந்த 10 வாதைகளை வரவேற்கிறதாகட்டும், இந்த இஸ்ரேல் நாட்டு ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கிறதாகட்டும், அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்ததாகட்டும், இப்படியாப்பட்ட மிக வல்லமையான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்திருந்தார். மோசேக்கு அடுத்து ஆரோனுக்கோ மிரியாமுக்கும் அந்த ஊழியத்தை கொடுக்காமல் ஆண்டவர் யோசுவாக்கு இங்க கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களைங்க, என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்ற அந்த ஒரே ஒரு காரணம் தான். இன்னைக்கு கூட அன்பானவர்களை ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்துவர்கள் என்று நம்ம சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோமா, அந்த தேவ பிரசன்னத்தை நாம் சுமந்து செல்கிறவர்களாக காணப்படுகிறோமா, தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்க்கணுங்க. சரி, யோசுவா இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரியை அவர் ஆண்டவர் கொடுத்தது அவர் கேரி பண்ணி போய் கொண்டிருக்கிறாரு. மோசையை பார்க்கும்போது அந்த சீனாய் மலையிலிருந்து அந்த பலகைகளை எடுத்துக்கொண்டு வர்றாரு. ஆனால் இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது யோசுவா பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார். இப்போ 40 நாள் ஆண்டவர் மோசையோட பேசுறாரு, அந்த முறைமைகளெல்லாம் சொல்றாரு. ஆனால் 40 நாளும் ஆண்டவர் யோசுவாவோட பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் யோசுவா ஆண்டவருக்காக காத்து கொண்டு இருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கலாங்க. அன்பானவர்களை, இன்றைக்கு பார்க்கும்போது யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த முறைமைகளை பார்க்குறாரு, அந்த பலி கொடுக்குற காரியங்களை பார்க்குறாரு, தேவ சமூகத்தை அங்கே பார்க்குறாரு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் இறங்குறத பார்க்குறாரு. இப்படியெல்லாம் பார்த்து 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 உலகத்தின் மேலே இருக்கிற அந்த காரியங்களை உலகத்தின் மேல் இருக்கிற அந்த பற்றுதலை யோசுவாக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் மேல் அவ்வளோ பற்றுதலாக யோசுவா இருந்ததான் பார்க்கலாம். அன்பானவர்களை, இன்றைக்கு கூட நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எவ்வாறாக இந்த உலகத்தின் மீது பற்றுகள் இருக்கிறது, எவ்வாறாக அந்த உலகத்தின் காரியங்கள் மீது நாம் பற்றாக இருக்கிறோம் அன்பானவர்களை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோமா, தேவ பிரசன்னத்தை நாம் சுமந்து செல்கிறோமா, தேவனோடு நாம் உறவு கொண்டு இருக்கிறோமா, இப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் இன்றைக்கு நாம் யோசுவான் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படி நம் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லும் போது தான் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்க காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று நாம் புரிந்து கொள்ளலாங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.